அரசு ஏன் டாஸ்மார்க்கை நடத்துகிறது? மது விற்பனை அரசின் பணியா? தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. ரம்மி, மது இரண்டுமே மனிதர்களை கொலை செய்பவை. மதுவே ஊழல் போன்ற பல பிரச்சனைகளுக்கும் காரணம். ஆன்லைன் ரம்மி விளையாட்டை முறைப்படுத்திய அரசு டாஸ்மார்க்கில் வேறு நிலைப்பாடு கொண்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் வேதனை. ஒரு பக்கம் டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டு மறுபக்கம் போதை மறுவாழ்வு மையங்களை அமைப்பதா? நம் வீட்டு பிள்ளைகளுக்கு இதுபோல செய்வோமா? அரசின் கொள்கைகள் முரணாக உள்ளன என்றும் நீதிபதிகள் கருத்து. மதுவை ஊக்குவிப்பதில்லை என கூறும் அரசு எதற்காக மது விற்பனை செய்கிறது? கடைகளை ஏன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றுகிறீர்கள் என நீதிபதிகள் கேள்வி. வேலைவாய்ப்பு, பொதுநலன் போன்றவற்றில் அரசு கவனம் செலுத்தி நல்லதை செய்ய வேண்டும் என்றும் அறிவுரை. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமாரை போலீசார் அடித்து கொலை செய்திருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு. கடந்த 4 ஆண்டுகளில் 24 லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்திருப்பதாக கூறப்படுவது குறித்து அரசு தரப்பு குற்றவியல் வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் கேள்வி. அஜித்குமார் என்ன தீவிரவாதியா என்றும் அவரை தூக்கி சென்று அடித்து கொலை செய்திருப்பதாகவும் நீதிபதிகள் கண்டனம். சாதாரண வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரை அவரிடம் எந்த ஆயுதமும் இல்லாத பட்சத்தில் இதுபோன்று தாக்குதல் நடத்தியது ஏன் என்றும் கேள்வி. காவல்துறையால் கைது செய்யப்பட்ட அஜித்குமார் 24 மணி நேரத்திற்குள் நீதிபதி முன் ஏன் ஆஜர்படுத்தப்படவில்லை? 6 காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யாதது ஏன்? உள்ளிட்ட 9 கேள்விகளை எழுப்பியுள்ள தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 58,000 கன அடியிலிருந்து 48,000 கன அடியாக குறைந்தது. அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியதால் அணைக்கு வரும் நீர் அப்படியே காவிரியில் வெளியேற்றம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 43,000 கன அடியாக குறைவு. அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தொடர்ந்து 6வது நாளாக நீடிக்கும் தடை. 207 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கப்பட்ட 120 புதிய மின்சார பேருந்துகளின் சேவையை சென்னையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வியாசர்பாடி பணிமனையில் 47.50 கோடி ரூபாய் செலவில் பணியாளர்களுக்கு ஓய்வறை, பராமரிப்பு கூடம், அலுவலக நிர்வாக கட்டிடம் போன்றவை புதுப்பிப்பு. மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. தலைமை செயலர், உள்துறை செயலர், டிஜிபி உள்ளிட்டோருடன் ஆலோசனை. திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் தொழில்துறை தோல்வியடைந்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நிறுவனங்களுடன் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலீடுகளாக மாறவில்லை என்றும் விமர்சனம். சிறுவன் கடத்தல் வழக்கில் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்திக்கு இடைக்கால முன்ஜாமீன். வழக்கில் பதில் அளிக்குமாறு தமிழக காவல்துறைக்கு நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவு. அதிமுகவை கபலீகரம் செய்ய முயற்சிப்பது யார் என்பதை எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்த வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தல். உடன் இருப்பவர்கள்தான் கபலீகரம் செய்ய முடியுமே தவிர திமுக கூட்டணி கட்சிகள் எப்படி செய்ய முடியும் என்றும் கேள்வி. அதிமுகவை எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். கபலீகரம் செய்வதற்கு யார் முயற்சிக்கிறார்கள் என்பதையும் அவர் தெளிவுபடுத்த வேண்டும். அதிமுகவை திமுக தலைமையிலான கட்சிகள் கபலீகரம் செய்ய முயற்சிக்க வாய்ப்பில்லை. அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளவும் முடியாது. கூட இருக்கிற கட்சிகளால் மட்டும்தான் விழுங்கி செரிக்கிற முயற்சியை மேற்கொள்ள முடியும்.
பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது பாசம் என்பதெல்லாம் அதீதமான வார்த்தை. தந்தை மகன் இடையிலான இடைவெளி அதிகரிக்க வேண்டாம் என்ற நோக்கத்திலேயே பேசியதாகவும் அன்புமணிக்கு திருமாவளவன் பதில். பாசம் என்பது ஒரு வலிமையான வார்த்தை. நாங்கள் குறிப்பிட்டது அந்த அடிப்படையால் அல்ல. தந்தை மகனுக்கு இடையிலே ஏற்படுகிற இடைவெளி பெரிதாகிவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு பொறுப்பான வார்த்தை, அவ்வளவுதான். பாமக நிறுவனர் ராமதாஸின் தைலாபுர தோட்டத்தில் நாவல் பழங்களை விற்ற தொண்டர்கள். இழந்த பழம் விற்பவர்களுக்கெல்லாம் ராமதாஸ் பதவி கொடுப்பதாக அன்புமணி விமர்சித்திருந்த நிலையில் விற்பனை. மாம்பழ விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க வலியுறுத்தி கிருஷ்ணகிரியில் இன்று தேமுதிக ஆர்ப்பாட்டம். விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வது போல் பொம்மைகள் மூலம் சித்தரிக்கப்பட்டதால் போலீசார் அகற்ற முயற்சி. பதவிக்காக பெற்ற தகப்பனையே அன்புமணி விட்டுக் கொடுத்து விட்டதாக சேலம் மேற்கு பாமக எம்எல்ஏ அருள் குற்றச்சாட்டு. தந்தையை எதிர்த்து எதிர்காலத்தில் தவறான முன் உதாரணமாகிவிட வேண்டாம் என்றும் எச்சரிக்கை. சின்னையாவிட்ட சொல்றது என்னன்னா, மருத்துவர் ஐயாவிடத்தில் இருக்கிறது விசுவாச கூட்டம், விசுவாசிகள் இருக்கிற கூட்டம். இந்த விசுவாசிகள் கூட்டம் அப்படியே உங்க பின்னாடி நிற்கும். ஆனா இன்னைக்கு பதவிக்காக பெத்த அப்பனை விட்டு இன்னொன்னு எனக்கெல்லாம் பயமா இருக்கு. எதிர்காலத்துல எவ்வளவு அன்புமணி அவர்கள் ஒரு தவறான உதாரணமா மாறி விடுவோம்னு பயமா இருக்கு. மதுரை மாவட்டம் மேலூரில் மாமூல் கேட்டு கடை உரிமையாளர்களை தாக்கியதாக புகார். வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி கடைகளை அடைத்து போராட்டம். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை அவமரியாதையாக பேசியதாக திமுக எம்பி ஆர் ராசாவை கண்டித்து பேசும் முயற்சி. சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்துடன் திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதம். தஞ்சை தனியார் பள்ளியை சேர்ந்த மாணவன் கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை. மாணவியிடம் பேசியதை சக மாணவர்கள் மத்தியில் ஆசிரியர் தரக்குறைவாக விமர்சித்ததால் விபரீத முடிவு என புகார். ஆந்திராவில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட தூத்துக்குடியை சேர்ந்த 2 இளைஞர்கள் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்த சோகம். குடும்ப வறுமை காரணமாக கருப்பட்டி வியாபாரம் செய்வதற்காக அண்டை மாநிலத்திற்கு சென்ற நிலையில் மரணமடைந்த பரிதாபம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் டாஸ்மாக் கடையில் மாமூல் வசூல். காவலர் மாமூல் வாங்கும் வீடியோ வெளியான நிலையில் ஆயுதப்படைக்கு மாற்றி நடவடிக்கை. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள அனைத்து சுற்றுலா இடங்களும் மூடல். ஆறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் வருவதை தவிர்க்க அறிவுறுத்தல். திருப்பூரில் நாட்டு துப்பாக்கியை விற்பனைக்கு கொண்டு வந்த பீகாரை சேர்ந்த 2 இளைஞர்கள் கைது. நாட்டு துப்பாக்கிகள் மற்றும் 300 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து இருவரிடமும் போலீசார் விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைவு. 1 பவுன் 71,320 ரூபாய்க்கு விற்பனை. 2029ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் பாதுகாப்புக்கு என பிரத்யேகமாக 52 புதிய செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ இந்தியா திட்டம். சீனா, பாகிஸ்தான் இந்திய பெருங்கடலை கண்காணிக்கும் வகையில் 26,968 கோடி ரூபாய் செலவில் அனுப்பி சோதிக்க உள்ளதாக தகவல்.
14 பேருடன் குஜராத்தில் இருந்து ஓமன் நாட்டுக்கு புறப்பட்ட கப்பலில் நடுக்கடலில் பெரும் தீ. அபாய கால அழைப்பு வந்ததை அடுத்து இந்திய கடற்படை வீரர்கள் விரைவு. உத்தரகாண்டின் சமோலியில் பத்ரிநாத் கோவிலுக்கு செல்லும் நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு. ஒரு வழியில் மட்டுமே போக்குவரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டதால் மலையை சுற்றி பல கிலோமீட்டருக்கு நின்ற வாகனங்கள். உத்தரப்பிரதேசத்தின் முசாஃபர் நகர், ஹப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை. சாலைகள் முழுவதையும் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் திண்டாட்டம். திபெத்திய புத்த மத தலைவர் தலாய் லாமாவின் 90வது பிறந்தநாள் கொண்டாட்டம். ஏராளமானோர் திரண்டு வாழ்த்து, சிறப்பு வழிபாடு. மகாராஷ்டிராவில் 3வது பயிற்று மொழியாக ஹிந்தி கற்பிக்கப்படும் என்ற உத்தரவை திரும்பப் பெற்றார் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ். எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் திரண்டு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பணிந்தார். கல்வி தொடர்பான பிரச்சினைக்கு பொருளாதார வல்லுநர்கள் கொண்ட குழுவை மகாராஷ்டிரா பாஜக அரசு நியமித்திருப்பதாக விமர்சனம். ஹிந்தி திணிப்பு ரத்து என முதலமைச்சர் பட்னாவிஸ் நாடகம் ஆடினாலும் திட்டமிட்டபடி ஜூலை 5ஆம் தேதி பேரணி நடத்தப்படும் என உத்தவ் தாக்கரே அறிவிப்பு. மகாராஷ்டிரா பாஜக அரசுக்கு எதிராக மகா விகாஸ் அகாதி கூட்டணி கட்சியினர் போராட்டம். பள்ளிகளில் 3வது மொழியாக ஹிந்தியை கட்டாயமாக்க திட்டமிடுவதாக குற்றம் சாட்டி முழக்கம். காஷ்மீரின் அமர்நாத்தில் ஜூலை 3ஆம் தேதி தொடங்கவுள்ள அமர்நாத் புனித யாத்திரை. யாத்ரீகர்கள் செல்லும் உதம்பூர், பஹல்காம் உள்ளிட்ட பாதைகளில் ராணுவத்தினர் இரவு பகலாக தீவிர கண்காணிப்பு. ஆந்திராவில் உள்ள ஸ்ரீசைலம் கோவிலில் வழங்கப்பட்ட லட்டு பிரசாதத்தில் கரப்பாம்பூச்சி. சமூக வலைதளங்களில் பக்தர் வெளியிட்ட வீடியோவுக்கு தேவஸ்தானம் மறுப்பு. பீகாரின் ஜஹனாபாத் நகரில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் போடப்பட்ட சாலையில் பெருத்த தவறு. நடுநடுவே மரங்களும் இருப்பதால் சிரமங்களுடன் பயணிக்க வேண்டிய நிலை என மக்கள் வேதனை. உத்தரகாண்டின் ருத்ரபிரயாக்கில் அலக்நந்தா, மந்தாகினி ஆறுகள் சங்கமிக்கும் பகுதியில் பெருவெள்ளம். ஆற்றுக்கு நடுவே உள்ள சிவன் சிலை முழுவதுமாக மூழ்கியது.